ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்ட்ரி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான குயிக்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது பிக்னஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்தமாதிரி நீட்டு வகையில் கட் பண்ணி போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு பார்த்திங்கன்னா கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு நல்லா கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் நம்ம தாளிக்க போயிடலாம். தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு ஒரு இடித்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கோங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன பொடி நறுக்கி அது ஒரு 10 பல்லு பூண்டு நறுக்கி அடிச்சுக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 காஞ்ச மிளகாவை அதை கிள்ளி எடுத்துக்கோங்க, போட்டுருங்க. இது கூட போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி வதக்கிடுங்க. வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ரௌனிஷாக வரணும், இந்த மாதிரி டார்க்காக. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் சேர்த்துவாங்க, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்குவாங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.